ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவலை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் அதே பேனில் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அவல் வந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்குங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ஊற்றி சூடாவோ இல்லை ஜில்லுனோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.